ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை கோலம் இன்றைக்கி என்ன போட்டேன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப 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 சிம்பிளான கோலம் தான். கோலம் போட தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த மாதிரி சின்ன சின்ன கோலம் போட்டு நம்ம கற்றுக்கிட்டு பெரிய பெரிய கோலத்தை ட்ரை பண்ணலாம். வாங்க நான் என்ன மாதிரி சிம்பிள் கோலம் போட்டேன்றதை பார்க்கலாம். முதல்ல 3 புள்ளி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 சைடு 2 புள்ளி, ஊடு புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 3 புள்ளிக்கு நடுவில் 2 புள்ளி, இந்த சைடு 2 புள்ளி, அந்த சைடு 2 புள்ளி. அதுக்கப்புறம் அந்த 3 புள்ளி, இந்த 2 புள்ளி எல்லாமே வந்து நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த லைன் கார்னரில் கவ் மாதிரி சுழிச்சு விட்டுக்கணும். அது நல்லா அழகாக உங்களுக்கு எத்தனை ரவுண்டு போட முடியுமோ அத்தனை ரவுண்டு போட்டு நீங்கள் சுழிச்சு விட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே வந்து அவுட்லைன் மாதிரி நிலா மாதிரி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ஒவ்வொரு கர்வ் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு நிலா லைன் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெத்தட் தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கிற கோலம் தான். நம்ம சேனல் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி விளக்கு மாதிரி கூட போட்டுக்கலாம். விளக்கு போடலாம், தாமரை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வருமோ அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இந்த கோலத்துக்கு வந்து கலர்லாம் கொடுக்கல. கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் கொடுக்க விருப்பம் இருந்தால் கோலத்துக்கு கலர் கொடுத்து நீங்கள் அதை அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கலர் கொடுக்காம மேலாப்பில் மட்டும் மஞ்சள் கலர், அப்புறம் வந்து மெரூன் கலர், மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி இந்த கோலத்துக்கு கடைசியாக டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த கோலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ ஒயிட் கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் கலரும் மெரூன் கலரும் கலர் பொடி இருக்குது. அதை தான் இப்போ வந்து அங்கங்கே வந்து குங்குமம் பொட்டு மாதிரி வைக்க போகிறேன். நடுவில் மஞ்சள் வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து மஞ்சளுக்கு மேலே இந்த மெரூன் கலர் போட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே கார்னருக்கு ரவுண்டாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி வைக்க வேண்டியதான். நீங்கள் இதுக்கு கலர் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். நான் கலர் கொடுக்காம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸ்மால் ரங்கோலி தான். இந்த ரங்கோலி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ரங்கோலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.